ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி. ஏன்னா கொஞ்சம் வேலைகள் இருந்த காரணத்தினால இப்படி உங்களை மீட் பண்ணுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லோரும் மன்னிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்சான் டோரேமான் ஜப்பான்லேருந்து திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மோட்டு மாமா பத்திர மாமாவும் திரும்பி ஸ்கூட்டிலே நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் வெல்கம் பண்ணுற விதமாக இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது கைஸ். அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேலஞ்ச் வைக்க போகிறேன். அதாவது ஜப்பானில் சோம்பேறியே 1 மந்த் இருந்த அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு ஏற்படுத்துகிற விதமாக நான் என்னோட டெக்னிக்கல் டீம் எல்லாம் வச்சு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 3 சயின்ஸையும் கலந்து நான் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்கேன். இது உருவாக்க தான் எனக்கு 1 மந்த் டைம் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இது பண்ணேன் கைஸ். இது என்னடா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். அது என்னன்றது இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரேம்ப். அது எப்படி ஆகாத்துல இருக்குன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணது தான் ஃபிசிக்ஸ். அந்த ஃபிசிக்ஸு அப்போ கீழே இன்விசிபிள் பிளாக் இருக்கு. அந்த இன்விசிபிள் பிளாக்கை எப்படி மறைய வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது தான் கெமிஸ்ட்ரி. ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் வச்சு நாங்கள் இன்விசிபிள் கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட் கூப்பிட்டு வந்து அந்த இன்விசிபிள் பிளாக்ஸை வச்சு நாங்கள் இது பண்ணோம். அதுக்கடுத்து ரேம்ஸ், அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். பயாலஜி இல்லைடா, மேத்தமெட்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். இத்தனை ரேம்ப் வச்சா கரெக்டாக இருக்கும், இத்தனை பிளாக்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். அந்த சுற்றுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஃபிசிக்ஸ். அது யூஸ் பண்ணோம். அப்புறம் அங்கே தெரியும் உங்களுக்கு ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு யூஸ் பண்ணோம். அந்த மரம் எப்படி ஒரு கண்டெய்னரில் நிற்கும், அதுக்கப்புறம் அசையாமல் இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் பயாலஜி சயின்டிஸ்டை கூட்டிகிட்டு வந்து அந்த ரிசர்ச் போட்டு அந்த மரத்தையும் அவங்க வச்சுருக்கோம். இங்கே சுத்தரெல்லாம் கூட வச்சுருக்கோம். ரொம்ப டஃபஸ்ட்டு ரேம்ப் சேலஞ்சாக தான் இருக்கும். கீழே விழுந்தா டிஸ்குவாலிஃபைட். ஐஎஸ்டி யார் ரைட்டாக போகிறாங்களோ ஸ்லோவா டைமிங் இதில் கிடையாது காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க. அதுக்கு அடுத்தது சின்சான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது சின்சான், டோரேமான், மோட்டு, பத்ரு, அப்புறம் நான். நீ ஏன்டா சேலஞ்சஸ்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன், என்னோட காசு என்கிட்டே வந்துடும். அதுக்காண்டி தான் இதில் டைமிங் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ரேம்பிங் சேலஞ்ச். எல்லாரும் இதில் ஒரே கார் அண்ட் பைக்ஸ், கார் கிடையாது, பைக்ஸ் கிடையாது, கார்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. எங்கடா ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்துடானுங்க. பார்த்தீங்களா, கோஷ்டி சம்பாதிக்கிட்டு எப்போ மந்திரம் கற்றுக்கிறானுங்க அப்போலேருந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூட்டு பத்தில் பார்த்தீங்களா, அந்த டோரேமான் ஏதோ சயின்டிஸ்ட் போல அதான் அது அவனோட கேஜெட் எடுத்து வச்சுக்கிட்டு அவனோட கையால் அந்த மூட்டு பத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூட்டு பத்தில் கீழே இறங்குங்கடா. இது கண்ணுக்கு என்னோட சைடில் புல்லட் போகுது. சரி, இந்த லம்போகினி கார்ல தான் நீங்க எல்லாரும் போறீங்க. ஏன்னா இதுதான் ஸ்பீடு ஒரே லிமிட்டா இருக்கும். அப்புறம் இவ அதிக ஸ்பீட் போயிட்டா நீங்க சொல்லிடுங்க. அதனாலதான். அதெல்லாம் சரி சீஜே, நீ எதுக்கு இப்போ அந்த பைக்கை பற்றி சுட்டிட்டு இருக்க? இந்த சேலஞ்சை கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன். இந்த லம்போகினி கார் எனக்கு தான். நானும் சின்சானும் சேர்ந்து தான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த லம்போகினி காரை எனக்கு கொடுக்க நீ தயாராக இருந்துக்கோ. ஆனால் எப்படி போக போகிறேன்னு தெரியல, பட் இட்ஸ் ஓகே. இந்த ரேம்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு. போக போக தான் ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்கேன். அப்புறம் சின்சான் பின்னால் தான் பார்த்துட்டு வரேன். ஏன்னா நம்ம ஸ்டிக்கு வச்சு கோப்பை நம்ம போட்டு வச்சிருக்கோம். அந்த ஸ்டிக்கு ஏன் தெரியலன்னு கேட்காதீங்க காய்ஸ். ஏன்னா அதான் சொன்னல கெமிஸ்ட்ரி, அந்த லிக்விட் எடுத்து அந்த ஸ்டிக் மேலே போட்டனால ஸ்டிக்கு தெரியாது. பின்னாடி கேட்கும். அப்புறமேட்டு முன்னாடி ஒரு கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம் சின்சான் கிட்ட. அப்புறம் சின்சான் கிட்ட வாக்கி டாக்கி இருக்குடா, அந்த வாக்கி டாக்கியை வச்சு நீ என்கிட்ட கன்வர்டேஷன் பண்ணிக்கோ. புரியுதாடா? சிஜே, அது கன்வர்டேஷன் இல்லை, கான்வர்சேஷன். இது கூட தெரில. இந்த கட்சி செக்ஷனை சொன்னடா. ஆனால் நீ அது கரெக்டாக சொல்லிட்டு வாயில கரெக்டாகவே வரல பார்த்தியா? அங்கே நிற்கிறடா. நான் எங்கேயும் நிற்கல, ரேம்ப் இதான் பண்ணுறேன். சிஜே, என்னடா அது முள்ளாக போட்டு வச்சுருக்க? கார் ஏறவே மாட்டுது. ரிவேஸ் வந்து தான் ஏறணும்னு நினைக்கிறேன். டோரேமான் சீட் பெல்ட்டை போட்டுக்கோ, அதுக்கப்புறமா தெரிச்சிட போகிறேன். ஓகே. ஐயோ, என்னப்பா இது? அதுக்கப்புறமா
பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பெல்லாம் வந்து ஒரு யூடியூபர் தான் கைஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த சிஜே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தால ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு, அதெல்லாம் இல்லை கைஸ், ஒரு யூடியூபர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அவர் காலில் கையில் உண்டு இந்த சிஜே வந்துட்டு இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னதுனால அவர் குத்தாரு. ஆனால் இவன் ஏதோ அவன் கஷ்டப்பட்டு கட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் கைஸ். சின்சாரு கன்ஸ்ட்ரக்ஷனோட மேஸ்திரி யார் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித்ரா. அவர் பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித்ரா யாருன்னு கேட்காத, அதை போக போக சொல்கிறேன். அதுக்கடுத்து அந்த யூடியூபர் தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷர், அவர் தான் அதை கட்டினாரு. அது நீ சொன்னது உண்மைதான், நான் தான் அவர்கிட்ட கட்ட சொன்னேன். ஏன்னா என் பேர் தான் சிஜே. சிஜே நீ சிஜேன்னு தெரியாமல் தான் நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோமா? கன்ஸ்ட்ரக்ஷனை போயிட்டு நீ வாயிலே வர மாட்டேங்குது, உனக்கு இங்கிலீஷே ஒழுங்காக தெரியல. நீ ஒழுங்காக இங்கிலீஷ் டியூஷன் போனா தான் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இங்கே சுற்றுது இது, எப்படா போகிறது? அதான் சொன்னல சின்சாரு, சொன்னா கேட்டீங்களா சின்சாரு? ரமண இங்க பாருங்க, அதான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது நீங்க கேட்டுக்கணும். ஏன்னா நான் ஒரு இன்டெலிஜென்ட், நான் எனக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் ஆல் அரௌண்ட் இங்க என்னென்ன ஹிந்தி மலையாளம் எல்லாமே எனக்கு ஆல் அரௌண்ட் நான் தான் கிங்குடா. கட்டர் வேணாது யூடியூபரா இருக்கலாம், அவர்கிட்ட இப்படி கட்டுங்க சொன்னது நான் தான்டா. எப்பா அமைதியாக இருப்பா, ரொம்ப உன்னை நீயே புகழ்ந்துக்கிற, மற்றவங்க புகழல உன்னை நீ புகழக்கூடாது. என்னப்பா இது கோணல் கொள்ள போட்டு வச்சிருக்க, பின்னாடிலாம் கண்ணிட போகுது இந்த அப்புறமா இந்த கார் சுக்குநூறாக போயிட்டதுக்கப்புறம் இதை அவங்க கிஃப்ட்னு சொல்ல மாட்டியே? டே, ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? ஆனால் நீங்கள் அந்த லம்போகனி கார் கொடுக்குறீங்க. வேணா நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் இரும்பு கடையில் போட்டு நிறைய சமோசா வாங்கி சாப்பிடுவேன். அவன் பாரு ஓட்ட தெரியாமல் நடுவில் எடுத்துகிட்டு போய் சொருகி வச்சுருக்கான். இதுக்கு தான் சொல்கிறது சின்ன பசங்க கிட்ட கொடுக்காதுன்னு. கேட்குறியான்னு? நாங்கள் 3 சான்ஸ் தருவோம், அந்த சான்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தர மாட்டோம். சின்சான் வந்துட்டு 3 சான்ஸ் யூஸ் பண்ணிட்டா, இதுக்கு மேலே அவன் போறேன்னா அது பிரச்சனை ஆகிடும். இதுக்கப்புறம் நான் சான்ஸ் தர மாட்டோம். ஏன்னா அவங்க மாட்டிக்கிச்சு, அது எங்களோட ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ன்றனால நான் கொடுத்தேன். இதோட அவனுக்கு 3வது சான்ஸ் முடியுது. என்ன சின்சான் மட்டும் மாட்டிக்கிட்டியா? டே என்னடா அது அவ்வளோ பெரிய இதுக்கு கூட நான் அசைஞ்சு போகல, இது தவா தொண்டு இதை வச்சு அசைஞ்சு போட்டிங்களேடா. சரி ஓகே, மறுபடியும் எனக்கு இதான் லாஸ்ட் சான்ஸுடா டோரேமான். நம்ம ஒழுங்காக போய் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சு நம்ம இந்த லம்போகின் காரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த சிஜே அறிவாளின்னு என்னதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கானே தெரியலப்பா, சாவடிக்கிறான்ப்பா. எங்க இந்த லம்போகினி காரை நம்ம எடுத்துட்டு போட்டு பண்றான், அப்ப எதுக்கு இவன் காம்படிஷன் நடத்துறான்? அவனே வச்சுக்க வேண்டியது தானே. சே, நம்ம உயிருக்கு கூட இப்படி விளையாடுறானே. என்னடா பண்ற? ஐயா போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ மொட்டை சொட்ட நல்லா கேட்டு என்ன தெரியுமா? ஒழுங்கா போகணும். சின்சானோட நீங்க தாண்டிட்டீங்கன்னா கூட நீங்க தாண்டா வேண்ட, அதே நான் தாண்டாம நீங்க பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சதாடா? சின்சாண்டா வருது, அதாவது மோட்டு அண்ட் பேட்டில். இனிமேட்டு வந்தோன்னு எதுனா காம்படிஷன் வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி கார் தரேன், பைக்கு தரேன், வீட்டை உங்கள் பேருக்கு எழுதி தரேன், இந்த சிட்டியை உங்கள் பேருக்கு எழுதி தரேன், அங்கே பறக்கிற ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்லாமல் ஒரு 100 சமோசா, ஒரு 1000 சமோசான்னு இப்படி நம்ம டீலிங் பேசிக்கிட்டால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது ரசிஜே. புரிஞ்சுதா? அவ்வளோமா நான் மொட்டை சொட்டன்னு சொல்கிறேன்னு எடுத்தேன். நீயே ஒரு மொட்டை, நீ என்னை பார்த்து நீ கலாய்க்கிறையா? முதல்ல நம்ம எப்படி இருக்கோன்னு பார்த்துட்டா அடுத்தவங்களோட உருவத்தை வச்சு கலாய்க்க கற்றுக்கோ. முதல்ல நீ நல்லா டீசெண்டாக இருந்தனா நீ என்னை கலாய்த்தனா நான் ஏற்றுப்பேன். ஆனால் நீயே ஒரு இன்டீசெண்டாக இருந்துக்கிட்ட நீ என்னை கலாய்க்கும் போது அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுடா. புரிஞ்சுதாடா? எனக்கு அது மட்டும் அந்தளோ எனக்கு கம்மியாவது முடி இருக்கு. உன்னோட பத்துக்கு ஒரே ஒரு முடி தான் இருக்கு. உனக்கு நடு எவ்வளோ பெரிய சொட்டை, இந்த கவர் பண்ண நாடே பெருசு. இங்க நீ மாட்டிக்கிட்டு தத்தடிடா தத்தடி. சிஜே, ஒரு முடி இருந்தா தாண்டா அவன் பத்துலோ, நிறைய முடி இருந்தா அவன் பேர் கூந்தல் தேவதா. புரிஞ்சுக்கோ, ஒரு முடி தான் பத்துலோ, நிறைய முடி வச்சுக்கிட்டு பால் வேறு கூந்தல் தேவதை மாதிரி சுத்த முடியும். என்ன ரொம்ப காய்ச்சது போதும் மாட்டிக்கிட்ட பாரு, கிளம்பு. ஏன்னா இந்த வண்டி தரேன், இந்த வண்டி எடுத்துட்டு போவேன்னு பார்த்தா இந்த வண்டி
1600 is coming on the stage. அப்போ நீ அவ்வளோ எவ்வளோடா 1600ன்ற சிஜே நாங்கள் போகும்போது நீ எங்களை கலாய்ச்ச இப்போ நான் உங்களை கலாய்க்க போகிறேன். இதை பாருங்கள் கைஸ், இது ஃப்ரண்ட் கேமராலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிஜேவை. ஏன்னா பேக் கேமராலேருந்து சிஜே முடிஞ்சு நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் நான் ஃப்ரண்ட் வியூவில் வந்து சிஜேவை காட்டி இந்த கேமராவில் பார்த்துட்ருக்கோம். இந்த சிஜே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஒழுங்காக தான் ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக குப்புரை கவுந்து விழுவான்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கேன். ஏன்னா எனக்கு டிரைவிங்கே ஒழுங்காக தெரியாது, லைசன்ஸும் கிடையாது, ஊரை ஏமாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கான். டேய் நாங்கள் தான் கேமராவில் பார்க்குறோம், உனக்கு தான் கண்ணு இருக்குல்ல, ஒழுங்காக பார்த்து ஓட்டி இருந்தா இந்த மாதிரி சொருக்கி இருப்பியா? ஒழுங்காக ஓட்ட வேண்டியது தானடா, ஏன்டா நீ கேமராவை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு சான்ஸ் தந்தல, அதனால எனக்கும் ஒரு சான்ஸ் வேணும். அதனால நான் இந்த வாட்டி வச்சுட்டு இன்னொரு வாட்டி எடுத்துக்கிட்டு நானும் இங்க இருந்து கிளம்புறேன், புரியுதா? இப்போ நாங்கள் உனக்கு சான்ஸே தரலப்பா அப்படின்னா மட்டும் சரிங்க சார் நான் விட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு வைப்பாரா? நார்மலாக ஊராம்பிட்டு நடத்துகிற சேலஞ்சாக போய்ட்டு 10 வாட்டி காலில் விழுந்து சான்ஸ் கேட்பியாண்டி. இல்லை உன்னோட சேலஞ்சு 3 வாட்டி நான் 30 வாட்டி கூட எடுத்துக்கப்பா. அந்த லம்போகடிக்காரங்களுக்கு வேட உடச்சி போட லம்போகடி என்னடா மறுபடியும் சரிக்கிட்ட பார்த்தல வேணுன்ட்டு அந்த லம்போகடி கீழே விழுந்து உடச்சிட்டு இதுதான் உன் ப்ரைஸ்ன்னு கொடுத்தோன்னா காலையில் கடையில் கூட வாங்க மாட்டாங்க பார்த்துக்க. சரிடா, சரி சரி, எல்லாரும் அமைதியா இருங்க. சின்சானும் ஜோரேமானும் தான் ஜெயிச்சிருக்காங்க. மோட்டு பத்திரம் நீங்க ஜெயிக்கல. நானும் உங்களை விட்டு தள்ளி விட்டு நானும் தோத்துட்டேன். ஸோ சின்சானுக்கு தான் இந்த அதாவது அவங்களுக்கு ஃபெராரி கார் வந்து நான் கிஃப்ட் தர போறேன். கைஸ் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டாக வீடியோ வருதுன்னு நினச்சி அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் கைஸ், பாய். இருங்களே, நீங்க இவ்வளவு தூரம் தான் நீங்க போயிருக்கீங்க, சின்னூண்டு தூரம். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு இந்த ரேம்ப்னு சொல்லிட்டு நான் கோப்ரோ கேமரால காட்ட பாத்துக்கோங்க. டேய் எங்க பாராச்சிஞ்சானே, அது சுற்றி வளைச்சி சர்க்கிள் மாதிரி போட்டு வந்த இடத்துக்கு தானே திரும்ப வருது. எப்படா போகிறது? என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்கானே, ஒழுங்காவே பண்ணல. உங்களை யாரா அப்படி போகணும்னு தான் சொன்னா? நான் இப்படி கூட வளைஞ்சு போயிருக்கோங்க. நான் அப்படிதான் போகணும்னு ஃபோர்ஸ் பண்ணா இப்படி போய் வரணும்லாம் தாங்கல. நீங்க கீழே வந்து ஒரே ஒரு ஜம்ப் பண்ணீங்களா நீங்க அப்படி போயிடலாம். அதாவது இப்படி போய் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம யூடியூபர் கட்டுப்படுத்தால அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜெய். ஓகே கைஸ், இந்த ராம்ப் சேலஞ்ச் வந்து எங்களால கம்ப்ளீட்டா முடிக்க முடியல. நீங்க யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வேணா இன்னொரு வீடியோ இதுக்காக ஸ்பெஷலா போட முடிஞ்சா போடுறோம். ஏன்னா எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல கைஸ். ஏன்னா சிம்சாண்டோரமா தான் ஓரளவுக்கு போனாங்க, அதுக்கப்புறமா யாராலையும் போக முடியலன்ற காரணத்தினால. அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காம இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்க. இதை கஷ்டப்பட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரோஹித் கேமிங் வேற வாங்கி வச்சிருக்காரு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வேணும்னு சொல்லிட்டு வீடியோ செப்பரேட்டாக போடணுமா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இது உங்க கேம் விளாட்றதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் அதுக்கு வேண்டிய ஒரு வீடியோ போடுறோம். ஓகே கைஸ், பாய் கைஸ், பாய். நீங்க ட்ரை பண்றதுக்கு பண்ணி பாருங்க. எங்களால முடிக்க முடியல, அதுல டைமே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு பட்சத்துல. பாய் கைஸ், பாய்.